வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷனை பார்க்க போகிறோன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக்கோட 21வது மேட்ச். பிரிட்டோ கேப்டன்ஸ் அண்ட் ஜபாங் சூப்பர் கிங்ஸ் 2 பேரும் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி 9 PM மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பார்க் செஞ்சுரியில் தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 51 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுங்க 30 தடையும், பேட்டிங் செகண்ட் பண்ணுங்க 21 தடையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தாலும் 159 பதிவாயிருக்கு. ஸோ இந்த பிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ இனிஷியலாக கொஞ்சம் நின்று விளையாட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களாம் ஹை ஸ்கோருமே பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிட்டோ கேப்டன்ஸோட பாசிபிள் 11 பார்ப்போம். வில்ஜாக் அண்ட் ஃபிலிப்ஸால் 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபார்மில் இருக்காங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா வில்ஜாக் ஸோ 4 ஓவர் பவுல் பண்ணுறாரு. டாப் ஆர்டரில் வந்ததால் கண்டிப்பாக ஒரு சேஃப் சாய்ஸ். எல்லாருமே வந்துட்டு காமனாக கேப்டன் வைஸ் கேப்டன் வில்ஜாக் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு குவாலிட்டி பிளேயருமே கூட. ஃபிலிப்ஸால் கிளவ் பண்ணுறாரு, அதுலேயும் பாயிண்ட் எடுத்துக்க முடியும். அண்ட் டாப் ஆர்டரே வரதால் அதுலேயுமே குயிக்காக வரதால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக 2 பேருமே நீங்கள் ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஸோ சேஃபஸ்ட் சாய்ஸ் தான் இவங்க 2 பேரும். கேஎல் வெரியன் ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வந்தீங்கன்னா கொஞ்சம் போராக இருந்தாலுமே ஸோ எப்போ வேணால் ஒரு ஆள் பெரிய இன்னிங்ஸ் விளாட முடியும். ஸோ அதனால் வந்துட்டு இவர் ஜியில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்கில் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். மேபி நீங்கள் ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேட்டிங் செகண்டில் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ரிலி ரிசோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பூராக இருக்குங்க. ஸோ நான் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணால் ரிலி ரிசோ, டேவிட் மாலன் பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போயாவது ஒரு சில மேட்ச் மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மேட்ச் எப்போன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ரிலி ரிசோ மாதிரி பிளேயர் வந்து நீங்கள் ஜியில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ராப் பண்ணி கூட ரிஸ்க் எடுத்து போகலாம். கிளிக் ஆகலாம் வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. காலின் இங்கிராம் டீசன்ட் பிளேயருங்க. ஸோ இவர்கிட்டமே பார்த்தீங்கன்னா ஒரு 20+ ரன் தான் எதிர்பார்க்க முடியும். ஸோ அதுவும் பேட்டிங் ஃபஸ்ட்னா மட்டும் தான். ஸோ ஜிஎல்ல பேட்டிங் ஃபஸ்ட்டில் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. பேட்டிங் செகண்டாக நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஷான் டாட்ஸ்வெல் ஸோ ஒரு டீசன்ட் பிளேயர். ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆனால் ஜிஎல்பிக்கு தான் கன்சிடர் பண்ண தோணுது. ஏன்னா ஸ்மால் லீக்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸாக இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுமாதிரி பிளேயர் வந்து நீங்கள் ஜிஎல் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டாம். நீஷம் ஒரு டீசன்ட் ஆப்ஷனுங்க. ஒரு மினிமம் 2 ஓவர் பவுல் பண்ணுவார். பேட்டிங்கில் இருந்தாலுமே 20% அடிக்க முடியும். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு நம்ம சேஃபாக எடுத்துகிட்டு போயிடுவோம். கேப்டன் வைஸ் கேப்லாம் கொடுக்க வேண்டாம். வர்னர் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க. 4 ஓவர் பவுல் பண்ணுவார். பேட்டிங்கில் இருந்தாலுமே 20+ ரன் அடிக்க முடியும். ஸோ 2 விக்கெட் ப்ளஸ் ஒரு 20+ ரன்னு கூட கிட்டத்தட்ட ஒரு 70+ பாயிண்ட் நம்ம ஒரு ஆள் எடுத்து கொடுக்க முடியும். ஒரு ரிஸ்க் சாய்ஸில் நீங்கள் ஒரு வைஸ் கேப்டனாக கூட நீங்கள் ஸ்மால் லீகில் கூட ட்ரை பண்ணலாம். ஜிஎல்லில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கண்டிப்பாக ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதன் போஸ் ஸோ ஒரு டீசன்ட் பிளேயர் தாங்க. ஸோ ஒரு விக்கெட் மினிமம் எடுத்து கொடுக்க முடியும். மேக்ஸிமம் 2 விக்கெட் அவ்வளோதான். பட் அதுக்கு மேலே எடுத்து கொடுக்க முடியாது. ஸோ பவுலிங் ஃபஸ்ட் பண்ணால் ஒரு பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. கேப்டன் கேப்லாம் கொடுக்க வேண்டாம். ஆடல் ரஷீத் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு பவுலிங் செகண்ட் பண்ணாங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். பவுலிங் ஃபஸ்ட்னால் ஒரு பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் பிளேயர் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு. துபாலியன் ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் மினிமம் 1 விக்கெட் கேரண்டி எடுத்து கொடுப்பாரு. பவுலிங் ஃபஸ்ட்னா ஸோ அது வந்து 2 விக்கெட்டாக கூட கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ பவுலிங் ஃபஸ்ட்டில் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. பவுலிங் செகண்ட்னா ஒரு ரிஸ்க் எடுத்து ட்ராப் பண்ணி கூட பார்க்கலாம். அண்ட் ஜபாங் சூப்பர் கிங்ஸோட பாசிபிள் 11 பார்ப்போம். டூப்ளேசி அண்ட் ஹென்ட்ரிக்ஸ் 2 பேரும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. டூப்ளேசியோட ஃபார்ம் ரொம்ப பூராக தாங்க இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ மேபி வந்துட்டு பேட்டிங் செகண்ட் பண்ணால் நீங்கள் ஒரு பிளேயராக ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி நீங்கள் ட்ராப் பண்ணி ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். ஹென்ட்ரிக்ஸ் ஸோ இவர் எப்போ வேணால் பெரிய இன்னிங்ஸ் விளாட முடியும். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தவரைக்கும் சேஃபாக போயிடுவோம். பட் கேப்டன்ஸ் கேப்லாம் கொடுக்க வேண்டாம். பூலி ஸோ கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க. பேட்டிங் ஃபஸ்ட் ஆர் பேட்டிங் செகண்ட் 2 நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு சேஃபஸ்ட் சாய்ஸ்னே சொல்லலாம். மக்கானோ ஒரு பிளேயர் டீசன்ட் பிளேயர் தாங்க. ஸோ மேபி இவரை நம்ம ஜியில் ட்ரை பண்ணிக்குவோம். ஸ்மால் லீக்லாம் நம்ம அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ ஜிஎல்பிக்காகவே யோசிக்க தோணுது இவரெல்லாம். ஸோ மொயின் அலி கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்தளவுக்கு மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பேட்டிங்கில் இருந்தாலும் 30+ பாயிண்ட். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி நீங்கள் ஒரு பிளேயரை மட்டும் எல்லா டீம்லையும் ட்ரை பண்ணால் போதும். தேவன் ஃபெரேரா ஸோ சப்போஸ் டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்ற மாதிரி டீம் போட்டிங்கன்னா அதில் மட்டும் ட்ரை பண்ணிக்குவாங்க. ஸோ பர்டிகுலராக பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணால் உங்கள் டீமில் இருந்தே ஆகணும். ஏன்னா டாப் ஆர்டர் இந்த மேட்சை பொறுத்தவரை ஃப்ளாப் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி ஃப்ளாப் ஆனாங்கன்னா இவர்கிட்ட ஒரு 50+ பாயிண்ட் கண்டிப்பாக எடுத்து கொடுக்க முடியும். ஸ்டெஃபர்ட் மினிமம் 3 ஓவர் பவுல் பண்ணுவார். ஸோ 1 விக்கெட் எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்கில் வந்து 20+ பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரு. ஸோ சேஃபாக போகிறப்ப ஸ்டெஃபர்டை நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஃபஸ்ட் பால் போனால் ரிஸ்கி சாய்ஸில் ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கெயில் சிமன்ஸ் ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை கண்டிப்பாக 2+ விக்கெட் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து ஸ்மால் லீகில் ஒரு வைஸ் கேப்டனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மேட்சை பொறுத்தவரை கண்டிப்பாக இவர்கிட்ட 2+ விக்கெட் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை லெஃப்டாக மாத்திராக்ஸ் கண்டிப்பாக நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ
பார்த்தீங்கனாலே தெரியும், ஒன்று விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா நிறைய விக்கெட் எடுக்கிறாரு. அது மாதிரி தான் ஃபார்முமே இருந்திருக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு சிம்மர் செட்டிங்கை ரிஸ்கி சாய்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். வில்லியம்சன் மஸ்ட் பிக் பிளேயருங்க. ஸோ ஃபஸ்ட் பால் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ஜிஎல்ல வந்துட்டு கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் எல்லா மேட்சில் எல்லா டீம்லேயுமே நீங்கள் ஒரு பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்கர் இவருமே ஒரு டீசன்ட் பிளேயர் தாங்க. ஸோ இனிஷியலாகவும் பவுல் பண்ணுவார், டெத் ஓவர்லையும் பவுல் பண்ணுறதால ஒரு சேஃப் சாய்ஸாக யோசிக்க தோணுது. ஸோ ஒரு பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. இம்ரான் தாகிர் ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஸோ மேபி பவுலிங் செகண்ட் பண்ணால் 1 விக்கெட்ன்றது வந்து 2 to 3 விக்கெட்டாக கூட கன்வெர்ட் ஆகலாம். பட் எனிவே ஒரு பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க, கேப்டன் வைஸ்கப்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீகை பொறுத்தவரை யார் கேப்டன் வைஸ்கப்னா ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வில்ஜாக், ஹென்ட்ரிக்ஸ், மொயின் அலி அண்ட் வில்லியம்சன். ஸோ இவங்களாம் வந்து நல்ல ஆப்ஷன் தான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே இவங்கள தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்சார்ட், பெர்னல், பூலி அண்ட் ஸ்டெஃபர்ட். ஸோ இவங்களாம் வந்துட்டு நல்ல பிளேயர் தான். பட் பர்ஃபார்மன்ஸ் எப்போயாச்சும் தான் வருது. அதனால தான் கொஞ்சம் ரிஸ்கில் கொடுத்துருக்கோம். மற்றபடி வந்து இவங்களுமே ஒரு நல்ல சாய்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ எஸ்எல் டீம் பார்ப்போம். கேப்டனாக வில்ஜாக்கு, வைஸ் கேப்டன் மொயின் அலியுமே ட்ரை பண்ணியிருக்கோம். மேபி இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃப்ளிப்சார்ட் அண்ட் ஸ்டெஃபர்ட்டை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஜிஎல் டீம் பார்ப்போம். ஸோ ஜிஎல் டீம் 1 வில்ஜாக் கேப்டன் அண்ட் மொயின் அலி வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கோம். ஜிஎல் டீம் 2 ஹென்ட்ரிக்ஸ் கேப்டன் அண்ட் வில்லியம்சன் வந்துட்டு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஜிஎல் டீம் 3 ஹென்ட்ரிக்ஸ் கேப்டன் அண்ட் ஃபிலிப்சார்ட் வைஸ் கேப்டன். ஜிஎல் டீம் 4 வில்ஜாக் கேப்டன் அண்ட் ஃபிலிப்சார்ட்டை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு டெமோ டீம் தான், ஃபைனல் டீம் கிடையாது. ஸோ ஃபைனல் டீம் வேணுன்னா நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஜய் ஃபேண்டசி கிரிக்கெட் 11 சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.